இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நம்ம நிகழ்ச்சியானது 100 நாட்கள் திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு நாளும் புது புது தலைப்பில் புது புது விருந்தினர்களுடன் அந்த படிப்பு சார்ந்து நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக பொதுவாக எல்லா கோர்ஸை பற்றியும், அதாவது எல்லா கோர்ஸையும் வந்து ரெண்டாக பிரிச்சுருவாங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரின்னு பிரிச்சுலாம், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பிரிச்சுலாம். இன்றைக்கி நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்ன, அதை யாரெல்லாம் படிக்கலாம், அதற்கான தகுதிகள்னா, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எங்கெல்லாம் படிக்கலாம், எப்படி அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது, முதல்ல என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கே ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்காக இன்று நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் முனைவர் ஸ்ரீதேவி அவர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாகவும் அதே நேரத்தில் ஒரு QR கோடு கொடுத்துருக்கோம் பிரத்யேகமாக, அதன் மூலமாக ஸ்கேன் பண்ணியும் உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். வாங்க நம்ம விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ முதல்ல நம்ம மாணவர்களுக்காக தொழில்முறை படிப்புனா என்ன, அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்ன? ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றது வந்து தொழில் சார்ந்த கல்வி படிக்கிறது தான் தொழில் சார்ந்த கல்வி படிப்புகள். உங்களுக்கு வந்து MBBS மெடிசன் ரிலேட்டடாக சேர்றது, MBBS இன்ஜினியரிங் கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் கம்பெனி செக்ரட்டரிஷிப், இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து MBA மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் மேலாண்மை துறை, இந்த கோர்சஸ் எல்லாமே வர்றது எல்லாமே வந்து நம்ம வந்து இது இல்லாமல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் வந்து MBBS வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபிலிட்டி கிடையாது, கொஞ்சம் கிடைக்கிறது நீட் ஸ்கோர்லாம் வேணுன்றதுனால இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது தென் வந்து உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி, இது இல்லாமல் நர்சிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து படிக்கலாம். இதை தாண்டி வந்து ஃபேஷன் டிசைனிங் எல்லாருக்கும் ரொம்ப கேள்விப்பட்ட கோர்ஸ் தான் அது, ஃபேஷன் டிசைனிங். ஸோ அந்த ஃபேஷன் டிசைனிங், தென் வந்து விஸ்காம் அண்ட் அனிமேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே தொழில் சார்ந்த கோர்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக டிகிரி என்டர் ஆகிறது இல்லாமல் அவங்களுடைய ஸ்கில்ஸ் திறன்களையும் வந்து வளர்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை யார் மேடம் படிக்கலாம்? இப்போ வந்து நீங்கள் MBBS சேரணும், மெடிசன் போகணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நீட் ஸ்கோர் கட் ஆஃபை வச்சு அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம் மெடிசன்ஸில். ஸோ இந்த மெடிசன் இல்லாமல் வந்து இப்போ வந்து விஸ்காம் குரூப் சேரணும், விஸ்காம் அனிமேஷன் சேரணும், அந்த குரூப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தேவையில்லை, யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா CA, அந்த CA சேரும்போது காமர்ஸ் ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸு நல்லா வந்து பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிகிரி ஏர்ன் பண்ணணும், அதே சமயத்தில் வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அவங்க வந்து நல்லா வந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ்மே அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கோர்சஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், BE இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் வந்து BE வந்து சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இதை மாதிரி துறை சார்ந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் வந்து வித் பயோ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து, இல்லை மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து எலிஜிபிள் இந்த மாதிரி கோர்சஸ் சேருது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் சேரும்போது அவங்களோட இது இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமொபைலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸில் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது அவங்களோட திறனை வளர்த்துக்கிறதுக்கும், நல்ல ஒரு கல்லூரி தேர்ந்தெடுத்து திறனை வளர்த்துக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு போகிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கலாம். ஸோ இதை தவிர வந்து MBA படிக்கிறவங்க, அது BBA முடிச்சுட்டு ப்ரொஃபஷ்னலாக உள்ளே என்டர் ஆகணுன்றவங்க MBA வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தகுதி. நீங்கள் வேலை வாய்ப்புன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஒரு சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன படித்தாலும் வேலை கிடச்சின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சைடு வந்து இப்போ எது படித்தாலும் வேலை கிடைக்கிது மாட்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த எவர்கிரீன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல்லையும் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, எவர்கிரீன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவர்கிரீன் கோர்சஸ்ன்னு என்ன படிப்புகளை பட்டியலிடலாம்? இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்திங்கன்னா வந்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து அதுலேயே வந்து ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ்,
இப்போ நீங்கள் எமர்ஜிங் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு எவர்கிரீனாக நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்னு சொல்கிறோம். இது இல்லாமல் வந்து அதில் வந்து ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ். இப்போ ஏன் ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ் நம்ம சொல்கிறோன்னா அதெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து ஸ்கோப்பும் நிறையவே இருக்குதுன்றதால நீங்கள் வந்து இப்போ வந்து எமர்ஜிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து இப்போ எமர்ஜிங் ஆன கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கான இண்டஸ்ட்ரி நீடு தேவைகளும் ஜாஸ்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி சைட்லன்றதால ஸ்கோப் நிறைய இருக்குன்றதால இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பயோடெக்னாலஜி கோர்சஸ்ஸு, ஃபார்மா கம்பெனியில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது அட் த சேம் டைம் ரிசர்ச் ஓரியன்டாகவும் போகலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக நம்ம போகும்போது நான் அந்த கம்பெனியில் வந்து நம்ம போய் எக்ஸல் ஆகிறதுக்கான திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்சஸை செலக்ட் பண்ணி போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பிஇயில் இன்ஜினியரிங்கில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸுமே அதில் இருக்குது. ரோபாட்டிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, நானோ சயின்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெஷலைஸ்டாகவும் இருக்குது, இந்த எவர் கிரீன் கோர்சஸாகவும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேன். நல்லகுமார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். சரி. ஹலோ சார், உங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு டிவியை பார்க்காம பேச முடியுமா? சரிங்க சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார். மேடம், எங்கள் பாப்பா இப்போ தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க சார்? +2 எழுதியிருக்காங்களா மேடம்? +2. சரி, இப்போ அவங்கள சிஏ பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க மேடம். கண்டிப்பாக சார். என்ன குரூப் எடுத்திருக்காங்க? காமர்ஸுங்க. கண்டிப்பாக சேரலாம் சார். மேடம், அது எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் கிராமத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் புரியல அது. சார் சிஏ படிக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும்னா சிஏ இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி தான் சார் படிக்கணும். சிஏ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போனீங்கனாலே அவங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி சேரணும், என்னென்ன அது கோர்சஸ்லாம் இருக்குது, சாரி என்ன வந்து லெவல்ஸ் இருக்குது, இன்டர்மீடியட் லெவல்ஸு, ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அப்புறம் வந்து ஃபைனல், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, என்ன பேப்பர்ஸ்லாம் வந்து படிக்கணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. அது நம்ம வந்து நீங்கள் வந்து சிஏ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் பாப்பாவை. ஓகே மேடம், தொடர்ந்து பேசுகிறேன். இன்னொரு நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மலசந்திலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நாங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மலசந்திலிருந்து பேசுகிறேங்க மேடம். பேர் ஜெயமுருகன் மேடம். மேடம் எங்கள் பொண்ணு பிஎஸ்சி டிசிஷன் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேடம். பிஎஸ்சி டிசிஷன் அசிஸ்டன்ட்டுங்க மேடம். சார் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? டிசிஷன் அசிஸ்டன்ட்டுங்க மேடம். ஓகே சார், அடுத்து. டிசிஷன் அசிஸ்டன்ட்டுங்க மேடம். சரிங்க சார், அடுத்து தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அது அந்த கோர்ஸ் பற்றி எனக்கு சரியான விளக்கம் இல்லைங்க. அவன் பொண்ணு கேட்டுச்சுன்னு ஜாயின் பண்ணி விட்டு அட்மிஷன் போட்டுட்டாங்க மேடம். அதை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாங்க மேடம். சார் பிசிஷன் சார் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை மேடம் சொல்லுவாங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க, சேர்ந்துருக்காங்களா, என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார். இப்போ வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்குது. அதனால் தாராளமாக படிக்க வைக்கலாம் சார். சேர்த்துட்டீங்க இல்லையா, காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டீங்க, சேர்த்துட்டாங்களா? படிக்க வைக்கலாம் சார். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை படிக்க சொல்லுங்கள். ஓகே மேடம், இந்த ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய பேர் தயங்குறாங்க பார்த்தீங்களா, வேலை கிடைக்கும் அப்படின்னு தயங்குறாங்க. நீங்கள் வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வேலைக்கு தகுதிப்படுத்திக்கணும்னா பொதுவாகவே இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க அவங்க என்ன மாதிரியான திறன்களை வளர்த்துக்கணும்? சார் இப்போ வந்து +2 முடித்தவொடனே அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எம்பிபிஎஸ்ன்னு இல்லாமல், மெடிசன் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸு, பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் வந்து ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பி, நர்சிங்லாம் ஜாயின் பண்ணும்போது அவங்க அந்த நான் 4 இயர்ஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஒரு 6 மந்த் போவாங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்களோட திறன் வந்து வளர்ந்துடும். இப்போ வந்து ஸ்கோப்பு நீங்கள் கேட்டீங்க, ஸ்கோப்புன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ நம்மளாம் இருக்கணும் போது கண்டிப்பாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அது க்ரோயிங்கான ஒரு செக்டார் தான். ஸோ இந்த செக்டாரில் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கும்போது ஃபாரின் குளோபல் லெவல்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து படிக்கும்போதே வந்து எல்லா காலேஜிலுமே வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்றாங்க, ப்ராஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதே அட் த சேம் டைம் வந்து அவங்க வந்து வெளியில் போய் அந்த ட்ரைனிங்லாம் முடிக்கும் போது அவங்க எக்யூப் ஆகிடுறாங்க. அவங்க இதில் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு இது சேர்ந்துக்கலாம்,
இதில் வந்து வேலை வாய்ப்பு நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே No இந்த மாதிரி காலேஜ் போறப்போ அவங்க கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதுமா இல்ல அந்த கல்லூரியில முக்கியத்துவம் கொடுத்து எந்த கல்லூரின்னு பார்க்கணுமா? கல்லூரியும் பார்க்கணும் சார், கோர்ஸையும் நம்ம பார்க்கணும். ம் ஸோ அது ரெண்டும் பார்த்தா தான் வந்து அந்த ஃபைனலாக வரக்கூடிய அந்த அந்த தேர்வு எழுதி வரக்கூடிய மாணவர்களுடைய திறன்களாகட்டும், அவங்களுடைய வந்து நாலேஜ் இருக்கட்டும், இது நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது ரெண்டுமே முக்கியமாக நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த ஸ்டூடெண்ட்டும் எப்படி வராங்க வெளியிலன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் வந்து ஒரு எம்ப்ளாயர் கிட்ட அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி ஸோ கம்பெனியில் ஜாயின் பண்ண வைக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், கல்லூரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க மேடம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அனுப்புறேன். நீங்க கொஞ்சம் டிவியை பார்க்காம, டிவில இருந்து கொஞ்சம் விலகி வந்து டிவியை பார்க்காம ஃபோன்ல பேசுங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் இடையூறா இறைச்சலா இருக்கட்டு, கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்க, நல்லா கேட்கும். டிவியை கிட்ட கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, ஃபோன்ல பேசுங்க, டிவியை பார்த்து பேசாம. நாங்க அனுப்பிரியா அரக்கோணத்துல இருந்து பேசுறேன். நல்லது அனுப்புறியா, உங்க சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். இப்போ நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன், 12th முடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் எது எடுத்தா எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும், ஸ்கோப் நிறைய இருக்கும், ஜாப் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும்? நல்லது அனுப்புறியா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, மேடம் உங்களுக்கான சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவாங்க. அனுப்புறியா, நீங்கள் இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்களா? எக்ஸாம் எழுதிட்டீங்களா? நீட் எக்ஸாம்லாம் இல்லைங்க மேம். சரி, உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெடிக்கல் சைடில் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்ஜினியரிங் சைடு போகணும்? மெடிக்கல் ஃபீல்ட்ல தான். மெடிக்கல் ஃபீல்டில் தான் போகணும் சார். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து மெடிசனை வந்து போகணுன்னா நீட் எக்ஸாம் எழுதுன்றதால இந்த மாதிரி வந்து நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ்லேயே வந்து இப்போ நல்லா வந்து நியூ கோர்சஸ்லாம் இருக்குது. ரினல் டயாலிசிஸ் இருக்குது, தென் வந்து கார்டியாக் இருக்குது. உங்களுக்கு நிறைய வந்து டெக்னாலஜி ப்ளஸ் வந்து இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸுமே நிறையவே இருக்குது. அதனால் அந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே வந்து 4 years கோர்சஸ், யூஜி கோர்சஸ் தான். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நேர் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். என் பேரு வர்ஷினி, நான் வால்பாறையில இருந்து பேசுறேன். நல்லது வர்ஷினி, உங்க சந்தேகம் என்ன மேடம் கிட்ட கேட்கலாம். நான் கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப். ஓகே, ஐடி அதுக்கு ஹோப் இருக்குதா? கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, அதுக்கு அடுத்து என்ன கேட்டீங்க? டிவி பார்க்காம பேச முடியுமா? ஐடி குரூப் எடுத்தா ஹோப் இருக்குதா? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க வர்ஷினி, மேடம் பதில் சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எடுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதில் வந்து பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இருக்குது, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ அந்த பிஎஸ்சிலே வந்து நீங்கள் வந்து நம்ம 3 வருஷம் கோர்ஸ், அது 3 years கோர்ஸு, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதிலே ஸ்பெஷலைஸ்டு டேட்டா சயின்ஸ் மாதிரியான கோர்சஸுமே இருக்குது. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், இந்த ஐடி செக்டார் போகணும்னு விருப்பப்படுறவங்க அவங்கள எப்படி தகுதிப்படுத்திக்கணும்? குறிப்பாக ஐடி ஃபீல்டுன்னு போயிடுவாங்க, ஸோ அதில் வந்து சிலபஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேறு கோர்ஸே எடுத்துருவாங்க. ஸோ இந்த இதில் போயிட்டு அவங்க வந்து நான் வேலைக்கு போயிடணும், ஒரு சாதிக்கணும், நல்ல கம்பெனிக்கு போகணும்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்? ஐடி செக்டாரை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ குளோபலைசேஷனால் வந்து எல்லாமே வந்து மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து திறன்களை வளர்த்துக்கணும். திறன்களை வந்து வளர்த்தாதான் அவங்க வந்து அதில் சஸ்டெயின் ஆக முடியும். ரெண்டாவது, நல்ல பெரிய பெரிய கம்பெனிகளுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான யுக்திகளை நம்ம பண்ணணும். வரும் கண்டிப்பாக ஐடி செக்டாரிலே அது இருக்குது, பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. குறிப்பாக இந்த செக்டார்ஸ் போகிறவங்க வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முக்கியம் அப்படின்வாங்க. ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, அதை அவங்க எப்படி கற்றுக்கிறது? நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வரலன்னு சொல்லுவாங்க இல்லையா சார்? ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க, அது இல்லாமல் வந்து ஆப்டிடியூட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகினா தான் உள்ளே போக முடியும். கம்யூனிகேஷன் ஒரு பார்ட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக நம்மளை எக்யூப் பண்ணி டெவலப் ஆகிட்டே போகணும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த திறனை வளர்த்துக்கணும், அந்த இப்போ கண்டினியூவாக படிக்கணுன்ற வந்து ஒரு இது இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து போக முடியும். ஓகே மேடம், சஸ்டைனபிலிட்டி இருக்குது. நேர் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விக்கு போகலாம் மேடம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க, நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, பேர் தெரிஞ்சுக்கலாமா? பேரு சுகன்.
சுகன், நல்லது சுகன் சார். உங்களுடைய சந்தேகம் என்ன மேம்கிட்ட கேட்கலாம். தயவு செய்து கொஞ்சம் டிவி பார்க்காம பேச முடியுமா? சாரி. எங்க பொண்ணு பிகாம் சிஏ படிக்கிறாங்க. ஓகே சார். அடுத்து மேல என்ன படிக்கலாம்? பிகாம் சிஏக்கு அடுத்துட்டு என்ன படிக்கலாம்னு கேட்டுறீங்க? பிகாம் சிஏ. பிகாம் அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறாங்களா சார்? ஆமா ஆமா சார். இப்போ முடிச்சுட்டு வந்து எம்காம் படிக்கணும்னு ஐடியா இருந்தால் எம்காம் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், முதுகலை பட்டம் சேர சொல்லுங்கள், அப்புறம் ரிசர்ச் பண்ண சொல்லுங்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் போகலாம். இல்லை வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஆடிட்டராக அது மாதிரி போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை பிகாமோட போதும் அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் எம்காம் படிக்க வைக்கிறதால படிக்கலாம், இல்லாட்டி எம்பிஏ அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரியும் அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்கள் சார். ஓகே மேடம். அடுத்த நேருக்கு போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க. நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், நான் தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து உங்கள் பேர் சார்? அபினாஷ். அபினேஷ், நல்லது அபினேஷ். உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். சார், நான் வந்து 12th இப்போ ரிசல்ட்டுக்கான வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஐடி போகணும், ஆனால் எந்த கோர்ஸ் எடுக்கணும் டவுட்டாக இருக்குது சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிறைய பேர் ஐடி தான் கேட்குறாங்க மேடம். என்ன மேடம் அந்த ஐடி முகம்? ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, அந்த டேட்டா சயின்ஸ்லாம் எமர்ஜிங் இருக்கிறதுனால அதை கேட்குறாங்க. இப்போ வந்து ஐடி செக்டாரில் வந்து படிக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இளங்கலை வந்து படிக்கிறத பற்றி தப்பு இல்லை. நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன, இப்போ ஐடி படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன போக போகிறோம், இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பெனியில் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த இது என்ன சொல்கிறது, வேலை பலு சொல்லலாம். ஸோ அந்த கண்டினியூஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறலாம். இதை மாதிரிலாம் என்னால் பண்ண முடியும், ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து சேலரியுமே இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் அனுப்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எதில் வந்து உங்களுக்கு நல்லா பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லதுமா. ஓகே. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கணும். வேலை இழப்பு இருக்குது, அதில் வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த வேலை வாய்ப்பில் அந்த 100 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கான திறன்கள்லாம் இருக்குதா, அந்த எம்ப்ளாயருக்கான வந்து கேட்கக்கூடிய க்ரைட்டீரியாஸ், குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டா தான் நம்ம போக முடியும். சரி, ஐடி படிக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம ஜாப்னு சொல்ல முடியாது இல்லையா. ஐடியில் நிறைய பிரிவு இருக்கு, அதுல போகணும்னா அதற்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். தகுதிகளை, திறன்களையும் வளர்த்துக்கணும். அதுதான் முக்கியம். தொடர்ந்து பேசலாம்னா இன்னொரு நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வைஷ்ணவி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. நல்லது வைஷ்ணவி, உங்களுடைய சந்தேகம் என்ன மேம்கிட்ட கேட்கலாம். நான் சிஎம்ஏ இன்டர்மீடியட் முடிச்சிருக்கேன். அதை பத்தின ஸ்கோப் மட்டும் சொல்ல முடியுமா? சிஏ முடிச்சிருக்கீங்களா? சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டன்ட். ஓகே, நல்ல விஷயம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிருக்கீங்க, அப்புறம் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா, எல்லா இது லெவல்ஸும் முடிச்சிட்டிங்க. பிகாம் சிஎம்ஏவா? ஆமாடா, அவங்க நேர் வந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அவங்க சிஎம்ஏ படிச்சிருக்காங்க, 2 வருஷம் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அது சிஎம்ஏ முடித்தாலே வேலைவாய்ப்பு இருக்குது. முதுகலை பட்டமும் படிக்கலாம் சார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இது பிகாம் சிஎம்ஏவா இல்லை வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்? ஓகே, அது நமக்கு டவுட்டாக இருக்குது. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் அக்கௌண்டிங். நீங்கள் வந்து இப்போ முதுகலை படிக்கலாங்க, அதுக்கான வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய வந்து கல்லூரிகளுமே இருக்குது, முதுகலை பட்டம் நீங்கள் படிக்கலாம். அந்த கல்லூரியில் சூஸ் பண்ணுறது எப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்க முடியும். நீங்கள் கல்லூரியும் முக்கியம், கோர்ஸும் முக்கியம்னு சொன்னீங்க. ஆனால் அந்த கல்லூரியை எப்படி, என்னென்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்கணும்னு தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க மேடம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், போனா தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். நல்லது. அண்ணன் பொண்ணு வந்து பியூர் சயின்ஸ் 12th இப்போ முடிச்சிருக்கா. நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலாம், அவளுக்கு வந்து மெடிக்கல் லைன்ல தான் போகணும்னு ஆசை. ஆனா எம்பிபிஎஸ் அந்த நீட் எக்ஸாம் தான் எதுவும் எழுதல. பேரா மெடிக்கல் கோர்சஸ்ல பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிஎம்எல்டி படிக்கணும்னு ஆசை. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க, அது ப்ராசஸிங் எப்படி, கட் ஆஃப், அது நான் தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க. நர்சிங் நீங்கள் படிக்க வைக்கலாங்க, பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிக்க வைக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் ட்ரை பண்ணுறது தான் அந்த கட் ஆஃப் பார்த்துட்டு அந்த கவுன்சிலிங் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ வந்து +2 ரிசல்ட் இன்னும் வரல, ஸோ அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே வந்து நீங்கள் நல்ல காலேஜாக பார்த்து, இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைக்கல வரும், ஒரு ஆல்டர்னேட்டிவாக ப்ரைவேட் காலேஜஸாக நீங்கள் பார்த்து நல்ல காலேஜாக பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கி வச்சுக்கலாங்க.
அது எப்போ அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 12th ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துலையா இல்லை கொஞ்சம் டேட் ஆகுமா? 12th வந்து ரிசல்ட் அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் ஜெயஸ்ரீ, நீங்கள் எங்கே பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மலசமுத்திரத்தில் பேசுகிறேன் சார். ஓகே, நல்லது மேடம். நீங்கள் உங்களோட சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். நான் 12th பயோமேக்ஸ் எடுத்தேன் சார். ஓகே. இப்போ மெடிக்கல் லைன் தான் போகணும்னு இன்ட்ரெஸ்ட், அதனால ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு கேட்கலாம் சார். ஓகே ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஆமாம், ஸ்கோப் இருக்குமா, தாராளமாக நீங்கள் சேரலாம். என்ன மேடம் அது எல்லாருமே ஸ்கோப் இருக்கான்னு கேட்கல, அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப்ன்றது என்ன கேட்குறாங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்கா, அதுக்கான வந்து சம்பளம் இருக்கா, நல்லா வந்து நம்மளுக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ்னா நல்ல ஜாபுக்கு போகணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம வந்து போக முடியும். ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, ஃப்யூச்சரில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுமா, இண்டஸ்ட்ரி க்ரோ ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து எல்லாருமே வந்து அந்த ஜாப் கிடச்சிரும், எல்லாருமே வந்து நல்ல சம்பளம் வாங்குவாங்க, ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கும். ஸோ இது இல்லாமல் அதில் ஒரு கெரியர் க்ரோத் இருக்கும், அந்த தொழில் சார்ந்த துறையில் அவங்க மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் முக்கியமாக ஸ்கோப் இருக்கான்றது. இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ்லாம் போனால் ஸ்கோப் இருக்கா, கண்டிப்பாக ஹெல்த் செக்டரில் இருக்குது ஸ்கோப், அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? சார் மிதுன் சார். நல்லது சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். மேம் நான் டிப்ளமோ செகண்ட் இயர் படிக்கிறேன் மேம், ட்ரிபிள் இ படிக்கிறேன் மேம். நான் இன்ஜினியரிங் கரஸ்ல படிக்கலாம் மேம். இல்லை இன்ஜினியரிங் கரஸ்லாம் படிக்க முடியாது. ஓகே, டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து காலேஜில் போய் தான் படிக்கணும். காலேஜில் லேட்டரல் என்ட்ரியில் அவர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து கரஸ்ல படிக்கணும், எந்த ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸும் படிக்க முடியாது. ஓகே மேடம், ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம் மேடம். அடுத்த நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் விஜயகுமார், சென்னையிலிருந்து பேசுகிறேன் சார். நல்லது சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். சார் நான் வந்து காமர்ஸ் குரூப் தான் சார் எடுத்தேன். பட் நான் பிசிஏ அப்புறம் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னால் எம்இஓ எம்டெக் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல சார். நான் நிறைய காலேஜில் கேட்டேன், பட் அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நிறைய டீம்டு காலேஜஸ்க்கு கூட நான் ட்ரை பண்ணியிருந்தேன், என்னால் அது எடுக்க முடியல. வேற ஏதாவது சோர்ஸ் இருக்குமா சார்? இல்லைங்க சார், இதை நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா அது எலிஜிபிலிட்டி இல்லை. எலிஜிபிலிட்டி இல்லாதப்போ வந்து எடுக்க முடியாது தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எலிஜிபிலிட்டி இல்லை. நம்ம அந்த இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அந்த என்ன சொல்கிறாங்கன்ற நார்ம்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எல்லாருமே. ஓகே, அது எடுக்க முடியாது சார். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே மேடம், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்த மாதிரி கரஸில் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேடம்? நிறைய கோர்ஸ் வந்து கரஸில் இருக்கும், இருக்காது. கரஸில் படிக்கிறவங்களுக்கான அந்த வேல்யூ இருக்குமா? அந்த வேல்யூ இருக்குமான்னு கேட்டால் வந்து அந்த திறன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த திறன்லாம் வளர்த்துக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே வெளியிலேருந்து வீட்டிலேருந்து தான் படிக்கிறாங்க, வெளியிலேருந்து படிக்கிறாங்கன்றப்போ வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆல்ரெடி வந்து ஒரு பணியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பணியில் வந்து கொஞ்சம் க்ரோத்துக்காக ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக படிக்கிறது தாராளமாக ஒரு அடிஷ்னல் டிகிரியாக வந்து படிக்கலாம், இன்னொரு டிகிரியாக சேர்ந்து படிக்கலாம். அந்த பர்டிகுலர் டிகிரியை வச்சு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த எக்ஸ்போஷர் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கம்மியாக இருக்காது. ஒரு டெய்லி வந்து ஒரு கல்லூரிக்கு ஒரு மாணவர் போய் படிக்கிறாரு, அங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற வந்து ஸ்கில்ஸு லேபில் போய் வந்து கற்றுக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அவங்க எங்கேயும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே மேடம், நம்ம இதில் இப்படி பேசிட்டு வரப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்னால் என்ன, அதை யாரெல்லாம் படிக்கலாம், அதில் வந்து சிறப்பு பிரிவுகளாக இருக்கா, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் மேலாண்மை துறையில் வந்து உங்களுக்கு எம்பிஏன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து நிறையவே வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கார்ப்பரேட் லெவலில் ஹையர் லெவலில் போகணும், ஹெச்ஆர் லெவலில் போகணும், இந்த மாதிரி வந்து துறையில் போகணுன்றவங்க அது விருப்பம் இருக்கும் இல்லையா. நம்ம பிஆர்ஓ பேசும்போது, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பேசும்போது வந்து அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் துறையை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் இருக்குது. ஹெச்ஆர்னா ஹியூமன் ரிலேஷன்ஸாக, ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதாவது இதை கொண்டு போகிறது, அந்த கமாடிட்டிலாம் கொண்டு போகிறது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதோடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறது. அப்புறம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்,
தென் வந்து எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதுலேயுமே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குது. அது ஐடியில் கொஞ்சம் என்ன படிக்கிறோமோ அதோட ஒரு பார்ட் வந்து இதுலேயும் வந்து நம்ம படிப்போம். ரொம்ப அட்வான்ஸாக படிக்காமல் வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம வந்து சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணலாம், அதுவுமே வந்து எம்பிஏல படிக்கலாம். அப்புறம் எம்பிஏல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. எம்பிஏலேயே நம்ம வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தொழில் சார்ந்த படிப்புகள் தான். நம்மளுடைய யூஜியில் படித்து முடிச்சுட்டு நம்மளுடைய திறனுக்கு ஏற்ப நம்ம எந்த துறையில் போனால் வந்து நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகலாம், ஷைன் ஆகலாம், இதில் வந்து ஸ்கோப் நிறைய இருக்குது. கற்றுக்கிட்டு போகிறதுன்றது ஒரு பட்சம், இன்னொரு பக்கம் அதை கற்றுக்கிட்டு அதில் எப்படி நம்ம திறன்பட வேலை செய்யணும் அப்படின்றது ரெண்டாவது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த ஏரியாவில் வந்து போனால் ஸ்கோப் இருக்கும், எந்த எலெக்டிவ் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் எம்பிஏல. ஸோ ஹெச்ஆர்எம் எடுக்கிறோமா, இல்லை வந்து ஃபினான்ஸ் எடுக்கிறோமா, இல்லை மார்க்கெட்டிங் ஸ்கில் செட் நிறைய இருக்கு. எனக்கு தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுமா, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சார் நாங்க இங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் சார். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? மாரியம்மாள் சார் என் பேரு. எங்க பாப்பா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறா. ஓகே. பிசிஏ எடுக்கிறாங்க சார். அதுல என்ன படிச்சு நான் கொஞ்சம் வேலை எப்படி கிடைக்குமா என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்களா, பிசிஏ எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு எப்படி வேலை வாய்ப்பு இருக்குது, அந்த குரூப் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். பிசிஏ வந்து எடுக்கலாம் சார். பிசிஏ எல்லாருமே இப்போ வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கோப் இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம தேட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ பிசிஏலே வந்து முன்னாடி வந்து பிசிஏன்றது ஒரு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து அதுலேயே வந்து ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது, அதுலேயே வந்து டேட்டா சயின்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன படிக்கணுமோ ஸ்பெஷலைசேஷன், அது வந்து நீங்கள் பிசிஏலையும் ஸ்பெஷலைசேஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, டிஜிட்டல் டெக்னாலஜி. இப்போ வந்து நீங்கள் எமர்ஜிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐன்னு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபைடு கரியர் பாத்தில் அவங்க வந்து படிக்கிறதுனால அவங்களோட திறனும் சரி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகரிக்குது, நாலேஜும் அதிகரிக்குது, ஆனால் வேலை வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து திறன்களை வடுத்தாதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், எல்லாருமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டா வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கஷ்டமாயிடும். எல்லாரும் ஒரே இடத்துல போய் குஞ்சாங்கன்னா வேலை வாய்ப்பு. அப்புறம் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஜாபுக்கு வேலை ஆள் இருக்க மாட்டாங்க, வெக்கேஷனல் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ மற்ற வந்து ஃபீல்டெல்லாம் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை வேணும், ஆட்கள் வேணும் இல்லையா. அதான் எல்லாருமே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து தான் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே மேடம், நீங்கள் இந்த வணிக மேலாண்மை அப்படின்னு வரப்போ வணிக மேலே நிறைய கோர்ஸ், ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னீங்க. எல்லா துறையிலையும் ஏஐ வருது, இதுலேயும் ஏஐ வந்துருச்சா, இது எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க, மாணவர்கள் எப்படி இதை புரிஞ்சுட்டு படிக்கணும்? வணிகம் வந்து ஏஐ இப்போ வரல, ஒரு சில காலேஜஸில் வேணால் கொண்டு வந்திருக்கலாம் அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் பிகாம் அது மாதிரி காமர்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் இருக்குது, அக்கௌண்டன்சி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பிகாம் வந்து கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது, பிகாம் இன்சூரன்ஸ் இருக்குது, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸு. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து அது இப்போ எமர்ஜ் ஆகிறதால அதை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு இனிமேல் நம்ம பார்க்கலாம். ஓகே மேடம், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் ஃபஸ்ட் இடத்துல காமிக்கிறது எப்பவுமே பிபிஏ தான். ஸோ இந்த பிபிஏ யாரெல்லாம் படிக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது? பிபிஏ வந்து +2ல் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க படிக்கலாம், வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்களும் படிக்கலாம், மேக்ஸ் வித் பயோ ஆர் மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதர் அது ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, ஓகே அவங்களும் படிக்கலாம் பிபிஏ. ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் பள்ளிப்படத்தில் ஈரோட்லேருந்து பக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். சார் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? சசிகுமாருங்க சார். ஈரோடுலேருந்து சசிகுமார். சசிகுமார் சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். சார் எங்கள் பொண்ணு வந்து 12th ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்ததுங்க, மேக்ஸ் பயாலஜி. ஓகே. என்ன படிக்கலாம் சார், ஐடி ஃபீல்டில் அனுப்பலாமா இல்லை வேறு ஏதாவது துறையில் அனுப்பலாமான்னு சொல்லுங்க. ஓகே, நல்லது சசிகுமார் சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், மேடம் பதில் சொல்லுவாங்க. சசிகுமார் சார், நீங்கள் வந்து அவங்க பாப்பா கிட்ட வந்து கேளுங்க, எது வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குன்னு கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு,
தென் வந்து இதே மாதிரி வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாருமே எடுத்தாங்கன்னா இப்போ ஸ்கோப் நிறையவே இருக்குது. பட் எல்லாருமே எடுத்தாங்கன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா சப்ளை ஜாஸ்தியாகிடும். ஸோ அந்த நம்மளுக்கு அந்த டிமாண்டு கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறமா. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லேயே வந்து நிறையவே வந்து நீங்கள் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு மட்டும் பார்க்க வேணாம், ஃபேஷன் டிசைனிங் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து விஸ்காம் அண்ட் அனிமேஷன்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ்லேயே வந்து வேறு வந்து அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை பயோடெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இது நீங்கள் இதை பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் வித் பயோன்றதுனால வந்து பிஇ பயோடெக்னாலஜியும் படிக்கலாம், பிஎஸ்சி பயோடெக்னாலஜியும் படிக்கலாம். பயோடெக்னாலஜிலுமே இப்போ ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸு, சைபர் ஃபாரன்சிக்ஸு, ஸோ இதில் இந்த கோர்சஸ்லாம் தாராளமாக படிக்கலாம் சார். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றத விட அவங்களோட பேஷன் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரியான கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க மேடம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் சன்னிட்டையும் டாக்டர்ட்டையும் கேளுங்க அப்படிங்கிற சார், நீங்கள் அதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்கள்ட்ட மாணவர்கள் படிக்க போகிறது வந்து பிள்ளைங்க தான் படிக்க போகிறாங்க. நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறோம், நல்ல காலேஜ் சேர்க்குறோம், அதுதான் நம்மளோட கடமை, அதை நம்ம பண்ணிடுறோம். அவங்க வந்து படித்தாதான் வந்து அந்த இன்ட்ரெஸ்டோடு படித்தாதான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு கிடைச்சா நல்ல வேலை கிடைச்சா தான் நல்ல சம்பளம் வரும், நல்ல ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியும், அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு படிப்பு படிக்கும்போதே வந்து குளோபல் லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அதை வந்து அவங்களால வந்து ஃப்யூச்சரில் வந்து அது வந்து போக முடியுமா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து போனீங்க, IOCL இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ துபாய் மாதிரி அந்த கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் போகிறீங்க, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த வாய்ப்புகள் இருக்கா நம்ம பார்க்கணும். குளோபல் லெவல்லையும் பார்க்கணும், இங்கே ஜாபெல்லாம் அதர் கண்ட்ரீஸில் இருக்கா, அதர் ஸ்டேட்டில் இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஓகே மேடம், அடுத்து நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு வந்துடலாம். இந்த வணிக மேலாண்மை படிப்பில் அதுக்கு அடுத்து BBA அடுத்து இருக்குது BBM. ஸோ இதை யாரெல்லாம் படிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, நான் இதான் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் அவங்களுக்கு தெரியாது, உள்ளே வந்தோன்னா தான் தெரியும். அது அவங்களுக்கு ஒரு அறிமுகம் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ BBM, BBA, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே வந்து சிமிலியர் தான். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க சார். சார் தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து சார். சங்கர். சங்கர் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பாப்பா 2 வருஷம் இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க மேடம். இப்போ மார்க் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்த்தனா சரியா இருக்கு மேடம்? என்ன சார் படிச்சிருக்காங்க? இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே. ஆமாம்மா. இப்போ 2 வருஷமா அது படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எழுதியிருக்காங்க. மார்க் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் பாருங்கள் சார், கட் ஆஃப் என்ன மார்க் வருதுன்னு பாருங்கள், கட் ஆஃப் பாருங்கள் சார். கட் ஆஃப் பார்த்துட்டு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் சேர முடியுமான்னு பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து அவங்க என்ன வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த 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 கஷ்டம்லாம் இருக்கும்போது நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு வேறு வந்து என்ன கோர்ஸ் சேரலாம், அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இருக்க மாதிரி ரெலவெண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் எனக்கு சேரலாம், பாப்பாவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்டுட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி விடுங்க சார். ஏன்னா இப்போவே நம்ம சொல்ல முடியாது, மார்க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து பாருங்கள் சார், பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் சார். ஓகே. இல்லை ரிப்பீட்டர் கோர்ஸ் மாதிரி அவங்கள பண்ணுறாங்களான்னு கேளுங்க. நீட்லேயே வந்து அனதர் ஒரு 1 இயர் வந்து படிக்கலாம் சார், ரிப்பீட்டர் கோர்ஸ் இருக்குது. அவங்க அதை தான் போகணும் அப்படின்னா அந்த ரிப்பீட்டர் கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்கள். 1 இயர் கம்ப்ளீட்டாக படிக்கலாம். படித்து வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க எல்லாம் மார்க் எடுப்பாங்க சார். ஸோ அதனால் நீங்கள் இப்போயே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார். ட்ரை பண்ண சொல்லுங்கள். நல்லது மேடம். அடுத்த நேருக்கு போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? பாளையங்கோட்டையிலேருந்து ராஜேஷ்கண்ணா பேசுகிறேன் சார். நல்லது ராஜேஷ்கண்ணா சார், உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். என் பையன் சார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு MCA பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே சார். ஏன்னா அவன் இப்போ கோர்ஸ் முடிக்க போகிறான், இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு MCA. ஓகே சார். ஆமாம், படிப்பு முடிக்க போகிறான். ஜாப் எப்படி இருக்கும், இல்லை மேற்கொண்டு எதுவும் படிப்பு இருக்கா? ஓகே சார், தொடர்ந்து பாருங்கள், மேடம் பதில் சொல்லுவாங்க சார்.
சார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அவர் எம்சிஏ படிக்கிறாரு. இப்போ எம்சிஏ முடிக்க போறாரு, கரெக்ட்டுங்களா? ஸோ எம்சிஏ முடிச்சதுக்கப்புறம் வந்து அவர் ஜாப் போகலாம் சார். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னா அவர் ரிசர்ச் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ ரிசர்ச் யார் பண்ணுவாங்கன்னா இந்த டீச்சர் ப்ரொஃபஸராக போகிறவங்க தான் வந்து ஒரு கல்லூரியிலையோ வேற ஒரு இன்ஸ்டியூட்லேயோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ரிசர்ச் போகலாம், பிஹெச்டி படிக்கலாம். இல்லை எம்சிஏவோட போகுதுன்னா அவர் வேலைக்கு தான் போகணும் சார். வேலை வாய்ப்பை பார்க்க சொல்லுங்கள். ஓகே மேடம், நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம் நினைக்கிறேன் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் தொலைக்காட்சி பார்க்காம பேச முடியுமா? பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. சார் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி சார். சரிங்க சார், எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? சென்னையிலிருந்து பேசுகிறேன் சார். சென்னையிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம், டிவியை பார்க்காம பேசுங்க சார். ஓகே. என் பையன் பிகாம் படிச்சிருக்கான் சார். பிகாம் படிச்சு ஏஎஸ்சின்னு சொல்லி கோர்ஸ் படிக்கிறேன், எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்றாப்ல. அதை சிஏக்கு ஏசிக்கு என்ன சார் வித்தியாசங்கிறது மட்டும் டவுட் கேட்கணும் சார். என்ன சார் பிகாமுக்கோ ஏசிஎஸ்சி அடுத்து படிக்கணும்னு சொல்றாப்ல. சரிங்க சார். அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அதுல எப்படி ஃபீச்சர் எப்படி இருக்குங்க சார்? ஏசிசிஏவா சார்? ஏசிஎஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஏசிஎஸ் படிக்கணும்னு சொல்றாப்ல. சரிங்க, இப்போ பிகாம் படிச்சிருக்காங்க. அதை பத்தி எனக்கு விவரம் தெரியாது, அதை பத்தி அதனால மேடம் கிட்ட கேட்கலாம் சொல்லி. சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க சார். சார் பிகாம் இப்போ முடிச்சிட்டாரு, ஏசிசிஏ படிக்கணும் அவர். ஆமாம் சார். மேடம் அதான் ஏசிசிஏ தாராளமாக படிக்க வைங்க சார். அதுவுமே வந்து ஒரு சிஏக்கான ஈக்குவலண்ட்டான வந்து டிகிரி தான் அது. அதுவுமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். பட் இதே மாதிரி வந்து நிறைய லெவல்ஸ் அதுலேயும் இருக்குது. இந்த இன்டர், ஃபைனல், அப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய லெவல்ஸுமே இருக்குது. அதை மாதிரி வந்து ஒரு சில சின்ஸ் வந்து அவர் வந்து பிகாம் படிச்சதுனால ஒரு சில பேப்பர்ஸ் வந்து எக்ஸம்ஷனில் இருக்குது, அதை படிக்கலாம் சார். என்னென்னா இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து சிஏன்னு சொல்கிற மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஏசிசிஏன்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தாராளமாக படிக்க சொல்லுங்கள் சார். மேடம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது பிபிஏ, பிபிஎம் ரெண்டுமே சிமிலர் கோர்ஸ் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. சிமிலர் கோர்ஸாக இருக்கும்போது அதில் வேறுபாடுகள் நிச்சயமாக இருந்தாகணும். அந்த வேறுபாடுகள் என்ன? முதல்ல பிபிஏன்னா பிபிஎம்னா என்ன? அதுதான் சார், பிபிஏன்றது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நிச்சயமாக பேசலாம் மேடம். காலர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறேன். நல்லது சார், உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம், டிவி பார்க்காம பேச முடியுமா? சரிங்க. இப்போ வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஓகே. இந்த காமர்ஸ் குரூப்ல எந்த காலேஜுக்கு வந்து என்ன சூஸ் பண்ணி படிக்கிறது? ஓகே, 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, காலேஜில் என்ன எடுக்கலான்னு கேட்குறீங்க. ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார். அவங்க 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்களா, அடுத்து காலேஜில் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காமர்ஸ் குரூப் எடுத்ததுனால பிகாம் படிக்கலாம் சார், பிபிஏ படிக்கலாம், பிசிஏ படிக்கலாம். இது இல்லாமல் வந்து பிஎஸ்சி கோர்சஸுமே வந்து படிக்கலாம் சார். காமர்ஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸுன்ற நாலேஜ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து பிகாம் எடுத்தால் ரொம்ப நல்லது. பிகாம்லேயே அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்தால் ரொம்ப நல்லது. அதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே மேடம், அடுத்த நேருக்கு போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருச்செங்கோட்லேருந்து கால் பண்ணுறேன். பேர் சௌமியா. திருச்செங்கோட்லேருந்து சௌமியா. சௌமியா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? பயோடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தால் ஸ்கோப் இருக்குங்களா? பயோடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தால் கோர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கோப் இருக்கான்னு கேட்குறோம். ஏன் ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அது ஃபுட் டெக்னாலஜி, இதுக்கான அது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். நிச்சயமாக எடுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேருக்கு போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் துறையூர். என் பேர் கலாம் சார், துறையூர்ல இருந்து பேசுறேன். நல்லது கலாம் மேடம், உங்களுடைய சந்தேகம் என்ன நம்ம மேடம் கேட்கலாம். எங்க பாப்பா +2 முடிச்சிருக்காங்க சார். ஓகே. இப்ப நீட் தேர்வு எழுதினாங்க. அவங்க வெட்னரி டாக்டர் ஆகணும்னா திரும்ப ரிப்பீட்டர் கோர்ஸ் சேர்க்கலான்னு இருக்கோம். குறைந்த மதிப்பெண் வெட்னரி கிடைக்குமா சார்? கோர்ஸ் எப்படி சார் இருக்கும்? நீட் எழுதியிருக்காங்க, குறைந்த மதிப்பெண் எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதுக்கு வெட்னரி கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க. வெட்னரி வந்து படிக்கலாம், அதை பற்றி தப்பு ஒன்றும் இல்லை.
அதில் வந்து நீங்கள் வந்து அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி அந்த கம்யூனிட்டிஸோட பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வந்து நீங்கள் பாருங்கள். நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க, மார்க் வராதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. இங்கே சென்னையில் இல்லைன்னா கூட எங்கே சேலத்தில் இருக்காங்க இல்லையா, உங்களோட இதில் இல்லைன்னா கூட வேறு வந்து மாவட்டங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் வந்துட்டாங்க மேடம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் என் பேர் மகாலட்சுமி, நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் சார். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். சார் என் பொண்ணு வந்துட்டு கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. அவங்க அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம்? என்ன கோர்ஸ் படித்தா எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மேடம் பதில் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டரே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை தவிர வந்து மற்ற கோர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பிபிஏ கோர்சஸ் இருக்குது, கிரிமினாலஜி கோர்சஸ், சைபர் ஃபாரன்சிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தொழில் சார்ந்த அந்த கோர்சஸ் பார்த்தேன், விஸ்காம் அண்ட் அனிமேஷன், அதில் கேம் டெக்னாலஜி, இதை மாதிரியான சினி ஃபீல்டில் போக போகிறேன், எடிட்டர் ஆக போகிறேன், இல்லை ஜேர்னலிஸ்ட்லாம் அது கண்டிப்பாக படிக்கலாம். ஜேர்னலிசம், அந்த சைக்காலஜி, இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, படிக்கலாம். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். நான் அடுத்த நேர்கிட்ட பேர் நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ரூபாஸ்ரீ. சொல்லுங்கள் ரூபா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நல்லது ரூபா, உங்கள் சந்தேகம் என்ன மேடம்கிட்ட கேட்கலாம். நான் இப்போ தான் 12th முடிச்சேன் சார். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றி என்ன ஸ்கோப் இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் டிவி பார்க்காம பேச முடியுமா? திரும்ப சொல்லுங்கள், டிவி பார்க்காம பேச முடியுமா? ஓகே சார். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றி அந்த ஸ்கோப் சொல்லுங்க சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மேடம் பதில் சொல்லுவாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து இட்ஸ் எவர்கிரீன் கோர்ஸ் தான். இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி பற்றாக்குறை அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதில்ல. பட் ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கான என்ன சொல்கிறதுனா அவென்யூஸ் நிறையா நல்லாவே இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட் வேலைவாய்ப்புமே அதில் நிறைய இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து ப்ரைவேட்டில் இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த ஸ்கோப்புமே இப்போ இருக்குது. பட் ஆனால் வந்து நிறைய வந்து பேருக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் ரிசர்ச்லாம் நல்லா பண்ணலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ரிசர்ச் அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க படிக்கலாம். முதுகலை பட்டம் கூட படிக்கலாம். அந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அக்ரிகல்ச்சர் வந்து செக்டாரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் கம்மியாக, ப்ரைவேட் சைடில் வந்து நல்லா இருக்கிறதுனால தாராளமாக அக்ரிகல்ச்சர் சேர்ந்து படிக்கலாம். வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் இருக்காங்க மேடம். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சல்மான் பேசுகிறேன். சல்மான் சார், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பல்லாவரம் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பல்லாவரம் சென்னையிலேருந்து சல்மான். நல்ல சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம். டிவி பார்க்காம பேச முடியுமா? சார் ஓகே ஓகே. இப்போ ஏடிஎஸ்னா என்ன, அது வந்து ஃபியூச்சர் என்ன இருக்கு? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான சந்தேகத்துக்கு மேம் பதில் சொல்லுவாங்க. மேடம் ஏடிஎஸ் பற்றியும் பேசலாம். அடுத்து இன்னொரு நேருக்காக அவங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மேடம் அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சார், எங்கேருந்து பேசுறீங்க? அவினாஷ் அவருடைய பேரண்ட்ஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம். சார் இது பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான் சார். சரிங்க சார். சார் இப்போ ஒரு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் சார் காலேஜில்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசி எடுக்கலாமா? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க. அவினாஷோட பேரண்ட்ஸ் மேடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்களா, அடுத்து பிசி எடுக்கலாம். நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். பிசிஏ வந்து ஒரு 3 இயர் இளங்கலை பட்டப்படிப்பு. அதை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம், பிசிஏ படிக்கலாம். ஸோ பிசிஏ படிச்சுட்டு அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து முதுகலை படிக்கிறது இருந்தாலும் படிக்கலாம். இல்லை பிசிஏ முடிச்சுட்டு வேலைவாய்ப்பும் இருக்குது. பிசிஏ படிக்கும் போதே வந்து வேலைவாய்ப்பும் அவங்க தேடிக்கலாம். என்ன முக்கியமாக என்ன பண்ணணும்னா வந்து அவங்க திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு இந்த என்பிடிஎல் ஸ்வயம் அந்த பிளாட்ஃபார்மில் போய் நிறைய வந்து கோர்சஸ் படிக்கணும். அந்த ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ் படித்தாதான் அந்த பைத்தான், அந்த C++, ஜாவா இதுக்கான கோர்சஸ்லாம் வந்து அவங்க படித்தாதான் வந்து எக்யூப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்ஸு, அந்த என்பிடிஎல் பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய கோர்சஸ்ஸு, இது இல்லாமல் வந்து அவங்க ப்ராஜெக்ட் எங்கே போய் வந்து இந்த கம்பெனியில் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப் கம்பெனிஸ்க்கு போகிறாங்க, அதில் தான் அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து கிளாஸ் ரூம் லேர்னிங் மட்டும் இல்லாமல்
கம்பெனியில் போயிட்டு என்ன இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து காலேஜஸில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் வந்து சப்ஜெக்ட் அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க நிறைய இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறது, அதில் கம்பெனிக்கு போகிறது, இந்த எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கோர்சஸ், வேல்யூ அடிஷன் கோர்சஸ் இதெல்லாம் அவங்க படிக்கும்போது அவங்களோட திறன் இன்னும் ஜாஸ்தியாக வளருது. அது வந்து ஒரு கம்பெனியில் வந்து பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயர் வந்து அவங்கள எடுத்துப்பாங்க. சாதாரணமாக ஒரு டிகிரி வந்து படிக்கிற பையனும் இந்த பக்கம் வந்து ஸ்கில்ஸ் நிறைய சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு அதில் வந்து ஸ்கில்லில் வந்து நான் நல்லா எக்ஸலாக இருக்கேன், நல்லா திறன்பட வேலை செய்வேன்ற போது எம்ப்ளாயர் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா நல்லா வந்து படிச்சிருக்க பையனுக்கு, ப்ளஸ் வந்து இந்த ஸ்கில்லிங்கில் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்க பையனை எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. பட் எப்படி நம்ம அந்த 3 இயர்ஸ் ப்ரோக்ராம்லேயே வந்து வேலைவாய்ப்புக்கு உண்டான திறன்கள், இண்டஸ்ட்ரி இப்போ என்ன கேட்குது, இண்டஸ்ட்ரியோட நீட் என்ன, இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் இப்போ எதை நோக்கி போகுது. இப்போ டேட்டா சயின்ஸ் படிக்கணுமா, பிசிஏ கூட ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் 6 மந்த் கோர்ஸோ இல்லை வந்து 3 மந்த்ஸ் கோர்ஸோ அவங்க படிக்கணும். ஸோ அதை மாதிரி படிக்கும்போது தான் வந்து அவங்க வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டு, வெப் டெவலப்பர், இந்த வெப் டெவலப்பிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து கூடவே படிக்கலாம். ஸோ ஆப் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து படிக்கும்போது அந்த திறன்களோட அது பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது, எம்ப்ளாயரும் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்த நேருக்கு போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சரவணன், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். திருப்பூர்லேருந்து சரவணன். நல்லது சரவணன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேங்க சார். ஓகே. இப்போ பிடெக்ல ட்ரிபிள் இசின்னு சொல்றாங்க, அது ரெண்டுத்துல எது எடுக்கலாம், அது பெஸ்டா இல்ல சிஎஸ்சி எடுத்துக்கலாமாங்க சார்? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸாக வராங்களா என்னன்னு தெரியல, பதில் சொல்லலாம் மேடம். நீங்கள் வந்து ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் எடுக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலுமே வந்து ஜாப் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு போகும்போது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கும்போது வந்து ஆல்ரெடி வந்து வேலை செய்கிறவங்க முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஜாப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறோம், இல்லை வந்து கொஞ்சம் சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிட்டு டிக்ளைன் ஆகிற ஸ்டேஜை கூட இருக்கலாம். தயவு செய்து வந்து நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் கோர்ஸுக்கு பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸுக்குமே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, சிப் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் இப்போ க்ரோத் வந்து வைடர் க்ரோத்தாக இருக்குது ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா. இது இல்லாமல் வந்து குளோபல் லெவல்லையுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து நல்ல வந்து ஹையர் சேல்ரி கொடுக்குறாங்க, நல்ல வந்து எம்ப்ளாயபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து நல்ல இது டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தாராளமாக எலக்ட்ரானிக் நீங்கள் எடுக்கலாம்ப்பா. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் எடுக்கலாம். ஓகே மேடம், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், திருப்பூர்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. திருப்பூர்லேருந்து சாந்தி. நல்லது சாந்திமா, உங்களுடைய சந்தேகம் என்ன, விருந்தினர்கிட்ட கேட்கலாம். பாப்பா வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்குங்க சார். ஓகே. +2ல. இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கலாமாங்க சார்? பாப்பாக்கு அது விருப்பமா இருக்கு, அதுதான் கேட்குறேன். ஓகே, கண்டிப்பாக எடுக்கலாங்க, பிஎஸ்சி ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். சரிங்க. ஓகே மேடம், அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? கலைவாணி. நல்லதுமா, உங்களுடைய சந்தேகம் என்ன, மேடம்கிட்ட கேட்கலாம். சார், என் பையன் +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான், அடுத்து வந்து ஆர்கிடெக்சர் பண்ணணும் அப்படிங்கிறான். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எந்த காலேஜஸ்ல பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை அதர் ஸ்டேட்ஸ்ல எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அது மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்லதுமா, தொடர்ந்து பாருங்க. ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா நீங்கள் வந்து நாட்டா எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும், அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த நாட்டா எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி அந்த கட் ஆஃப் போனால் தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் சரி அந்த ப்ரைவேட் காலேஜஸ்லேயுமே வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு கவுன்சில்டு பேஸ் கோர்ஸ் தான். ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு கவுன்சில் பேஸ் கோர்ஸ். அந்த கவுன்சிலில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து 5 இயர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து சேரத்துக்கு இந்த எலிஜிபிலிட்டியை கிளியர் பண்ணணும், நாட்டா என்ற எக்ஸாமை எழுதணும். இன்ஜினியரிங்க்கு வந்து ஜேஇ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆர்கிடெக்டருக்கு வந்து நாட்டா கோர்ஸ் எழுதணும். ஓகே, நாட்டா கோர்ஸ் இருந்தால் எங்கனாலும் நாட்டான்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, ஜேஇ நீட் மாதிரி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். மெடிக்கலுக்கு நம்ம நீட் சொல்கிறோம், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜேஇ சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து நாட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகே, எங்கே இந்தியாவில் எங்கே வேணால் சேரலாமா அந்த எக்ஸாம் எழுதியிருந்தா?
நம்ம வந்து அதுலேயே அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க நாட்டா டீட்டெயில்ஸ் என்னென்ன காலேஜில் சேரலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ஓகே அவங்க தொடர்ந்து கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த நேரம் போயிடலாம் மேடம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் என் பேர் கார்த்திக், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். கோயம்புத்தூர்லேருந்து கார்த்திக். கார்த்திக் சார், டிவி பார்க்காம கொஞ்சம் விலகி வந்து பேசுங்க சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். இல்ல சார், இப்ப வந்து என் பொண்ணு 10th எக்ஸாம் எழுதிருக்கா. 10th அவங்க ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஆமா இப்போ ஒரு 440 ல இருந்து 460 ஆவரேஜ் மார்க் வரும். ஓகே அப்படி சார். வந்தா அவங்க என்ன குரூப் எடுக்கலாம், நெக்ஸ்ட் லெவல் எப்படி போலாம்னு தெரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணு என்ன ஆக ஆசைப்படுறாங்க சார்? அவங்க வந்து எம்பிபிஎஸ் போலாம்னு ஆசைப்படுறாங்க. முடியுங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, மேடம் பதில் சொல்லுவாங்க சார். சார் வந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இப்போ அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க 460 எடுக்கிறாங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க வந்து மெடிசன் சைடில் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வித் பயாலஜி நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அவங்க வந்து எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். ஓகே மேடம். மேக்ஸ் வித் பயாலஜி அது எடுக்கலாமா இல்லை பியூர் சயின்ஸ் எடுக்கலாமா? பியூர் சயின்ஸும் எடுக்கலாம் சார். ஓகே. பியூர் சயின்ஸ் எடுத்தால் நம்ம ஒன்லி இந்த மாதிரி கோர்சஸ் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் தான் போக முடியும். மேக்ஸ் வித் பயாலஜி எடுத்தோம்னா நம்ம வந்து இன்ஜினியரிங்க்கும் போகலாம். மெடிசன் இல்லைனா கூட இன்ஜினியரிங் சைட்லேயும் போகலாம். ஓகே மேடம், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நான் வெங்கடேசன் காரைக்கால் பேசுகிறேன் சார். காரைக்கால். உங்க பேர் சார்? வெங்கடேசன். நல்ல சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? என் பாப்பா வந்து +2 முடிச்சுட்டாங்க இப்போ, காமர்ஸ் குரூப். ஓகே. இப்போ வந்து சிஏ பண்றதுக்கு வந்து இங்கே எங்க ஊர்ல கோச்சிங் இருக்குது, அங்க படிக்க வைக்கலாமா இல்ல சென்னை தான் வந்து படிக்க வைக்கணுமா? ஓகே சார், உங்க ஊர்ல படிக்க வைக்கலாமா இல்ல சென்னையில படிக்க வைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஊர்ல வந்து கோச்சிங் இருக்குது, நான் படிக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். இங்க வந்து நான் 4 வருஷம் கோர்ஸ் 5 வருஷம் பண்ணணும், அது நல்ல ஒரு பெரிய சிட்டில போய் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது வந்து கோச்சிங்ல ஆன்லைன்லயும் பண்றதுன்னு சொல்றாங்க, அது பண்ணலாமா இல்ல இது பண்ணலாமா இல்ல பிகாம் சேர்த்து விட்டு அக்கௌண்ட் சேர்த்து விட்டலாமா? ஏன்னா எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், அதுக்காக ஜாப் இருக்கு. ஓகே சார், நல்ல கேள்வி, புரிஞ்சது. உங்கள் கேள்வி புரிஞ்சது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மேடம் பதில் சொல்லுவாங்க. எல்லார் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம், ஒரு அது என்ன சொல்ல ஒரு அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஊரில் படிக்கலாமா இல்லை சென்னையில் வந்து படிக்க வைக்கலாமா? இன்னொன்று வந்து அந்த கோச்சிங் ஃபெசிலிட்டிஸும் பார்க்குறாங்க. எப்படி மேடம்? சார் சிஏ வந்து படிக்கிறதுன்றது ஒரு சிலர் வந்து படிக்கிறாங்க, கோச்சிங் இல்லாமல் படிக்கிறாங்க. பட் அந்த கோச்சிங்கோடு படித்தா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு தடவையும் வந்து சேம் பேப்பர் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம கிளியர் பண்ணணும், சீக்கிரம் முடிக்கணும். அது இது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சார் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல்ஷிப்ன்றது ஒருத்தர்கிட்ட இன்டர்ன்ஷிப் மாதிரியாது. ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சிஏ சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த பீரியடுன்றது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்றது ஸ்பெசிஃபைடு கிடையாது. அவர் அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் லெவல் இன்டர்மீடியட் லெவலில் வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறாங்க, எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கோச்சிங் நெசசரி. நான் கோச்சிங் எடுத்து தான் படிக்கணும்னா படிக்க வைக்கலாம், படிக்க வைக்க முடியும், கோச்சிங் கிளாஸ் அனுப்பணும்னா பண்ணலாம். இல்லை வந்து நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியும் வந்து படிக்கலாம். அது நம்ம அவங்களுடைய குடும்பத்தோடைய இதை பற்றி தான் சூழலை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். நல்லது மேடம். அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறோம். என் பேர் திருப்பதி. மதுரையிலேருந்து திருப்பதி. நல்ல சார், உங்கள் சந்தேகம் என்ன மேடம் கேட்கலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் முடிச்சுருக்காங்க சார். இதில் இப்போ பிஇ சிவில் அண்ட் மெக்கானிக்கல் எடுக்கலாமா? எடுத்தா எப்படி சார் ஃபியூச்சர் இருக்கும்? பிஇயில் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் எடுக்கலாம் சார், சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே மேடம், நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட நம்ம 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். நிறைய நேர்களும் இணைப்பில் இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சித்துடன் நிறைய பெறுகிறது. நீங்கள் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி மேடம். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுது. நம்ம நிகழ்ச்சி அப்படிங்கிறது 100 நாட்கள் கட்டமைச்சிருக்குது அப்படின்னால இன்னைக்கு முடிஞ்சாலுமே நாளைக்கு வேற ஒரு தலைப்பில் நம்ம பேசலாம். வேற ஒரு புதிய விருந்தினர் வருவாங்க. நேர்களாகிய நீங்கள் நாளை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாகவும் அதே ஒரு QR கோடு கொடுத்திருக்கும், அதன் மூலமாக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.